ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காக்கும் தெய்வம் காலையில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரை காட்டுறாங்க அப்படின்னா சுக்ரீவன். அவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சும்பனுடைய தூதுவன். அவனை எதுக்காக வரவழைச்சிருக்கான் சும்பன் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வதி தேவிகிட்ட அவள் பேச்சு மூலமாகவே வசியம் பண்ணி பார்வதியை சும்பன் எப்படியாவது கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூதுவன் மூலமாக அனுப்புகிறேன், செய்தி அனுப்புகிறேன். சும்பன் சுக்ரீவனை அனுப்பி வைக்கிறேன். இப்போ கட் பண்ணால் நம்ம விஷ்ணுவை காட்டுறாங்க. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ பார்வதி தேவி போய், அண்ணா இது மாதிரி எனக்கு கண்டுபிடிக்க உதவுங்க, யார் அந்த பெண்ணுன்னு உதவுங்க அப்படின்னு கேட்கும்போது, லக்ஷ்மி தேவி நீங்கள் தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்களங்க, எப்படியாச்சும் என்னோடய தோழிக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் லக்ஷ்மி கேட்குறேன். கேட்டவுடனேயும் உங்களுக்கு வேணால் ஒரு க்ளூ கொடுக்குறேன், அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு ஹிண்ட் மாதிரி. விஷ்ணு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பெண் உன் அருகிலேயே இருக்கலாம், அதை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும், அது யாருன்னு கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி யாராக இருக்கும்னு யோசிச்சுட்ருக்கையில் பார்வதியும் என்னை டக்குன்னு யோசிக்கிறா. இப்போதைக்கு பார்வதி பக்கத்தில் இருக்கக்கூடியது லக்ஷ்மி தான். அதனால் லக்ஷ்மி தான் அந்த காளியாக இருப்பாளோ அப்படின்னு பார்வதிக்கு தோணுது. ஆனால் விஷ்ணு சொன்னது பார்வதியை தான். பார்வதி தான் மறைமுகமாக உன் அருகிலேயே இருக்கலாம், உனக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது புரியாமல் லக்ஷ்மி தேவி தான் காளி அப்படின்னு நினச்சிட்டு லக்ஷ்மி தேவிட்ட, லக்ஷ்மி இது மாதிரி நீ தான் எப்படியாவது அந்த அரக்கர்களை நோக்கி வதம் பண்ணணும், அரக்கர்களெல்லாம் வதம் பண்ணி தேவர்களை காப்பாற்றணும், நீ தான் அந்த காளி அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மிக்கு ஒன்றுமே புரியலை, தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் செல்வங்களை அளிப்பவள், எனக்கு அவ்வளோ சக்தியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், நீ மகாவிஷ்ணுவோடைய மனைவி, உனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லாதீங்க, நான் தான் சாதாரண மனித பெண், நான் மனித பெண்ணாக இருந்து தேவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ தேவியாக இருக்கவங்களுக்கு எப்படி சக்தி இல்லாமல் இருக்கும், நீ தான் எப்படியாவது உதவி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாங்க. போனவுடனேயும் அந்த சும்பன் இருக்கான் பார்த்தீங்களா, சும்பனுடைய தூதுவன் சுக்ரீவனாவே அவன் வந்துட்டான். கைலாயத்துக்கு பார்வதி தேவிட்ட சமரசம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன சமரசம் பேச போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு பார்வதி கேட்டவுடனேயும், இந்த மாதிரி என்னோட அரசர் சும்பனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணால் அந்த போரே நிறுத்திடுறேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு நீங்கள் தாசியாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் கோவம் வந்துருச்சு பயங்கரமாக பார்வதிக்கு. ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ டக்குன்னு இந்திரதேவனும் நந்தியும் கொலை பண்ணுறதுக்கு போகிறாங்க. யாரை? சுக்ரீவனை. உடனே பார்வதி தேவி நிறுத்திடுறாங்க தடுத்து. இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவர் வெறும் தூதுவர் தான், அவரை ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ முதல்ல இங்கேருந்து ஓடி போயிடு, என்னோட கணவருக்கு மட்டும் நீ பேசுனது தெரிஞ்சிச்சுன்னா அவரோட நெற்றிக்கண்ணில் எரிஞ்சு போயிடுவீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அந்த சுக்ரீவன் தூதுவன் பயந்து ஓடிடுறான். உடனேயும் சும்பன்கிட்ட போய் சொல்கிறேன் சுக்ரீவன், இந்த மாதிரி நான் பேசினேன், பேச்சுவார்த்தை சரியாக வரல அப்படின்னு சொன்னோடனையும் சும்பனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே நிசும்பன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணா நீங்கள் இப்போயே சொல்லுங்கள், அந்த பெண்ணை அடித்து தரன்னு இழுத்துட்டு உங்கள் காலுக்கடியில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணால் சிவனை காட்டுறாங்க. சிவபெருமான் வில்லம்பு கையில் வச்சுக்கிட்டு அம்பு விடணும் அப்படின்னா வில்லு கொஞ்சம் வளைஞ்சு தான் ஆகணும், பின்னோக்கி வந்து தான் ஆகணும், வில்லு கஷ்டப்பட்டால் தான் அம்பு விட முடியும், அம்பு தான் பார்வதி அப்படின்ற மாதிரி விஷ்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விஷ்ணு, ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க உங்கள் மனைவிக்கு, பார்வதிக்கு நேரடியாகவே நீ தான் காளின்னு சொல்லிடலாம்ல, அது சொன்னால் அந்த சக்தி வெளிப்படாது, அவங்க உணரணும், அந்த சக்தி அவங்களுக்குள்ளே இருக்குன்னு உணரணும், நான் கூட இருந்தேன்னா அவள் கடைசி வரை உணரவே மாட்டா, கணவன் கொஞ்சம் விட்டு தனியாக போனால் தான் பெண்கள் அவங்களுடைய சக்தி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சிவன் விஷ்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி வரதை பார்த்துட்டு டக்குன்னு விஷ்ணு நீங்கள் போய் தவம் பண்ண போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அனுப்பி விட்டுறாரு. உடனே சிவபெருமானும் தவம் பண்ண போகிறாரு. உடனே பார்வதி தடுத்து நிறுத்தி, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு கீழே, ஒரு அசுரன் இன்னைக்கு என்னை கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் என்னடானா உங்களுக்கு கோவமே வர மாட்டேது, பொண்டாட்டியை ஒருத்தன் இப்படி கூப்பிட்றியான்னு கோவப்படாமல் நீங்கள் வாட்டுக்கு தவம் பண்ண போகிறேன்னு போயிட்டுருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழுகாத குறையாக பேசிகிட்டு இருக்கா. கோவம் இருக்குது, ஒரு பக்கம் கண்ணீர் வடியுது, ஏன் உங்களை கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க, இப்படி பேசிகிட்ருக்கியான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டோடனேயும் சிவபெருமான் வருத்தப்படுறதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வில்வையில் எடுத்து பார்வதி கையில் கொடுத்து, உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலை வருது, வேறு வழியே இல்லை,
எந்த பக்கமும் வழியே இல்லைன்னு யோசிக்கும் போது உன் கையில் இருக்க இந்த வில்வேலையை ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் பாட்டு போயிட்டார். போனோடனே பார்வதிக்கு அப்படியே தார தாரையாக கண்ணீர் கொட்டுது. என்ன செய்கிறதுனே தெரியல. என்னடா நம்ம வீட்டுக்காரர் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, நம்ம சகோதரனும் தவம் பண்ண போயிட்டாங்க, வெறும் லேடிஸ் மட்டும்தான் இருக்கும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி போருக்கு நம்ம தான் போய் ஆகணும் போலன்னு எல்லாரும் பார்வதி தேவி கிளம்பி போகும்போது எல்லா தேவிகள் இருக்காங்களே, தேவிகள் ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு மனைவி இருப்பாங்களே, அந்த தேவிகள் எல்லாரும் ஒன்றா வந்துடுறாங்க. ஒன்றா வந்து எங்களால் வந்து காளியாலாம் மாற முடியாது, ஆனால் உங்களுக்கு எங்களால் உதவி பண்ண முடியும் பார்வதி, நீங்கள் தனிமையாக இருக்கும்போது எங்களால் விட்டுட்டு போக முடியாது, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவிகளுக்கும் சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ இந்திரதேவனும் நந்தியும் வராங்க. அப்போ வந்து இந்திரதேவன் சொல்கிறாரு, வேணாம் பெண்கள் நீங்களாம் வந்து இருங்க, பத்திரமா வீட்டிலையே இருங்க, நாங்கள் வந்து அரக்கர்களோட போரிடுறோம், இதனால் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் சிவபெருமான் வந்து நம்பி தானே எங்களை நம்பினால தானே அவர் போரிடாமல் போய் தவம் பண்ண போயிட்டாரு, அப்போ அந்த நம்பிக்கையை நான் வீடணிக்க மாட்டேன், நீங்கள் யாரும் வர வேணாம், நானே வந்து இந்த போரை வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவனும் நந்தியும் போகிறதுக்கு தயாராகிறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் லைக்ஸ் பார்த்து தான் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறது எதுவும் குறையாக இருக்குது, இல்லை எப்படி பேசணும், வீடியோ சரியில்லை அப்படின்னா அதை சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிடுவேன். ஏன்னா நானாக தனியாக தான் இந்த வீடியோ போடுறேன், அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கிடுவேன். ஓகே, தேங்க்யூ.